ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அளவு சட்டையை வச்சு எப்படி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுவதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஓர தையலை மடித்து வைக்கிறதுக்காக ஒரு கோடு போட்டிருக்கேன். அடுத்தது எம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது சட்டையை கரெக்டாக ஒரே மாதிரி மடித்து வச்சுட்டு கார்னரோடு கரெக்டாக வச்சுக்கிட்டு மேலே ஒரு கோடு, தையல் இருக்கிற இடத்த கரெக்டாக உயரம் லென்த்து எவ்வளோ லென்த்து இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு கீழே இருக்கிற லென்த்து வரையும் ஒரு கோடு போட்டுட்டு உங்கள்கிட்ட ஸ்கேல் இருந்தால் அதை வச்சு போட்டுக்கலாம். இல்லைன்னா நார்மலாக அந்த தையலுக்கும் ஃபஸ்ட்டுக்கான ஒரு தையல், ரெண்டாவது ஒரு தையல், தைக்கிறதுக்கான அளவுக்கான ஒரு தையல் வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வளைவாக ஒரு கோடு போட்டுக்க வேண்டியதான். கோடு போட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி வளைவு கொடுத்து கட் பண்ணி அப்படியே அதே மாதிரி சேமாக கட் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். ஒருத்தருக்கும் கை சின்னதாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு கை பெருசாக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணுறது கையோட லென்த்தும் ஜாக்கெட் நறுக்கிறதோட லென்த்தும் கரெக்டாக இருக்குது. அதனால் அந்த பிசுறு தேவையில்லை. பிசுறு ஜாயின் பண்ணுங்கும்போது அதை வச்சு கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த பிசுறு அதை யூஸ் ஆகும். எம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு அர்க்காத்து, ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த ஷோல்டரில் கரெக்டாக ஒரு அர்க்காத்து. மின்பகுதி குடத்திலிருந்து ஆம்கோல் பகுதி வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி எவ்வளோ லென்த்து வருதோ அதுதான் பாடியோட மெஷர்மெண்ட். பின்பகுதி டாட் பிடிச்ச இடத்துலேருந்து ஷோல்ட்ரு பிடிச்சிருக்காங்களே அது வரையும் கரெக்டான எவ்வளோ லென்த்து வருதோ அவ்வளோ லென்த்து வச்சுக்க வேண்டியதான். ஒருத்தவங்களுக்கு சின்னதாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு பெருசாக இருக்கும், அவங்கவுங்க இருக்கிற ஹைட்டை பொறுத்து. நான் இப்போ அளவு சட்டை வச்சு தான் மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்கேன். கீழே 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக பின்பகுதி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு எடுத்துக்க வேண்டியதான். அடுத்தது அவங்க உயரம் எவ்வளோ லென்த்து போட்டோம் பாரு, அதுக்காக ஒரு கோடு, தையலுக்காக ஒரு கோடு, 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணோம்ல அதுக்காக ஒரு கோடு போட்டு எடுத்துக்க வேண்டியதான். போட்டு எடுத்துட்டு அப்படியே லென்த்து இது பின்பகுதி அப்படியே முன்பகுதி வேணும் இல்லைங்களா, அதனால் அந்த கோடு போட்டிருக்கேன் பாரு கரெக்டாக, அந்த கோடுலேருந்து அப்படியே 2ஆக மடிச்சிருக்கணும். இப்போ 2ஆக மடிச்சிருக்கேன். இப்போ அடுத்தது 4ஆக மடிக்கணும். 4ஆக மடிச்சுட்டு காமிக்கிறேன். 4ஆக மடிக்கிறேன் பாருங்கள். நாலாக மடிச்சுட்டு அப்படியே கீழே வரையும் ஃபோல்டு பண்ணிட்டு கரெக்டாக ஏற்ற இறக்கம் இல்லாத சரியான மடிப்பு மடிச்சுட்டு சட்டையும் கரெக்டாக அளவு சட்டையும் கரெக்டாக சுருக்கம் இல்லாத ஒரே மாதிரி மடித்து எடுத்துக்கணும். துணியும் கரெக்டாக இப்படி கீழ்ப்பகுதி கீழே இருக்கிறது பின்பகுதி, மேலே இருக்கிறது முன்பகுதி. சட்டையும் நீட்டாக மடித்தாச்சு. அப்படியே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வச்சுருக்கிறது ஃபஸ்ட்டு கடைசி பின்பகுதி மடித்து தைக்கிறதுக்காக தையல். அது அவங்களுடைய பின்பகுதியோடைய கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு நேராக ஒரு மார்க் போட்டு எடுத்தாச்சா. அடுத்து ஷோல்ட்ரு எவ்வளோ லென்த்து இருக்காங்களோ அந்த ஷோல்ட்ரு அது வரை. அடுத்தது இன்னொரு பகுதி ஆம்கோல், கையும் ஜாயின் பண்ணோம்ல அந்த பகுதி. இது ஆம்கோல் பகுதி கரெக்டாக அதுக்கு நேராக ஒரு கோடு. கீழே பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அவங்க லென்த்து. அடுத்தது மின்கழுத்து இறக்கம் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அந்த அளவு சட்டையில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு நேராக. இப்போ ஐப்பட்டி ஊக்குப்பட்டி பகுதியில் 1 2 4ஆவது பகுதி 4 ஊக்கு மாற்ற இடத்த ஒரு மார்க் போட்டு எடுத்ததும் கீழே டாட் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ மேலே ஷோல்டர்லேருந்து
கீழே டாட்டு எவ்வளோ லென்த்து இருக்கோ அவ்வளோ லென்த்து கரெக்டாக மேல் ஷோல்டர்லேருந்து 2 ஜாயின் பண்ணி கீழே வருது நேராக அளவு சட்டை லேசாக இழுத்து பிடிச்சி வச்சு அப்படியே மார்க். கீழே பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த லென்த்து எவ்வளோ லென்த் இருக்கோ அதே எடுத்துக்க வேண்டியதான். எனக்கு 2 சரியாக இருக்குது. அப்படியே பாக்ஸ் போட்டுக்க வேண்டியதான். பிளெயினாக இருந்தால் பாக்ஸ் போட்டதுக்கு பளிச்சுன்னு தெரியும். இது பூ போட்டு சட்டங்கிறதுக்காக லைட்டாக தான் தெரியுது. சரிங்களா, கார்னர் தான் அப்படியே தையல் போட்டு எடுத்துருந்தேன். புள்ளி வச்ச இடத்தெல்லாம் தையல் போட்டாச்சு. இந்த வளைவு ஸ்கேல் நான் வச்சுருக்கேன். அதை வச்சு கழுத்துக்கு மின் கழுத்துக்கு இது ஆம்கோல் கழுத்து அப்படியே வளைவாக கோடு போட்டு வேண்டியதான். ஸ்கேல் இருக்கவங்க ஈஸியாக இருக்கும். ஸ்கேல் இல்லைன்னா நம்ம கையாலே கோடு போட்டுக்கலாம். டாக்டு மார்க் பண்ணும்போது நான் தைக்கும்போது எல்லாம் சொல்கிறேன். இப்போ சாம்பிளாக ஒரு கோடு போட்டு எடுத்துருக்கேன். போட்டு எடுத்துகிட்டு அப்படியே அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். மேப்பு போட்டு முடிச்சாச்சு. இப்போ கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி உடனே பட்டியை கட் பண்ணியாச்சு. டாட் அந்த இடத்த பிடிக்கணும், அதுக்காக இருக்காது. இப்போ மின்கழுத்தோடைய இறக்கம் இருந்துச்சுன்னா ஐப்பட்டி பகுதி டாக்ட் பிடிப்போம்ல, அதுக்காக அந்த அர்க்காத்து. இதுதான் பின்னோடைய கழுத்தினுடைய உயரம். இதை அப்படியே பாக்ஸ் போட்டு வரைஞ்சிட்டு அப்படியே வளைவு கொடுத்துக்க வேண்டியதுதான். வளைவு கொடுத்து அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஆம்கோல் கழுத்து கை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்த அந்த மார்க் அப்படியே கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். நம்ம தான் பாக்ஸ் போட்டு ஷோல்டருக்காக அந்த இடத்த அர்க்காத்து. இப்போ பின்பகுதி நம்ம கையில் குடஞ்சோம் இல்லையா, அது மாதிரி ப்ளவுஸில் பின் பொசிஷன் கொஞ்சம் குடஞ்சி விட்டணும். அதுக்காக அந்த குடஞ்சி விட்டுறது 1/4 இன்ச் அளவுக்கு. அப்படியே கட் பண்ணி அர்க்காத் பண்ணிவிடலாம். அர்க்காத் பண்ணிவிட்டு துணியை கரெக்டாக வச்சுட்டு இது எந்த அதுதான் பாடியோட மெஷர்மெண்ட்டு. தையல் விடும்போது அதுக்கு நேராக கரெக்டாக ஜாயின் பண்ணணும். அதுக்காக அந்த அர்க்காத்து. அது என்ன ஓரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, கிளாத் இருந்தது இல்லையா, அதுக்காக சரி அது எக்ஸ்ட்ரா தேவையில்லை, கரெக்டான அளவு இருந்தால் போதும்னு கட் பண்ணி எடுத்துட்டேன். இது இப்போ அர்க்காத் பண்ணுறது பின்பகுதி மடித்து தைக்கிறதுக்காக அந்த கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஐப்பட்டி ஊக்குப்பட்டி பட்டன் காஜா கொக்கி தைக்கிறதுக்காக அந்த பீஸ். ஒரு பகுதி பட்டன், ஒரு பகுதி காஜா, 2 பீஸ். இது பட்டிக்காக
பட்டிக்கான துணி. நம்ம பட்டி அளவு சட்டையில் எவ்வளோ லென்த் இருக்கோ அதை வச்சு பார்த்துக்க வேண்டியதான், எவ்வளோ லென்த் இருக்குன்னு. கீழே இருக்கிறது மடித்து தைக்கணும், மேலே இருக்கிறதுக்கு கொஞ்சம் பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு விடணும். அந்த பட்டி எவ்வளோ லென்த் இருக்கோ அது அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான் அந்த பட்டியோட லென்த்து. இது ரெடி அளவு, தையலுக்கான அளவு, அது ரெடி அளவு. மேலே பிடிச்சி தைக்கிறதுக்காக 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். அது எப்படி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான், மார்க் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக. நமக்கு இந்த சட்டையில் ஒரு பீஸ் தான் கிடச்சிருக்கு. பட்டிக்கு மொத்தமாக இருக்கிறதுக்காக இதே அளவு கலர் துணினால இன்னொரு பீஸ் வச்சு தைக்கும்போது தைச்சிக்கலாம். இது அர்க்காத் பண்ணுறது மின்பகுதி. இது தையலுக்கான அந்த அர்க்காத் பண்ணுற வரையும் மடித்து தைச்சிடணும். பட்டியில் பட்டி ரெடி. இப்போ கிராஸ் பீஸ் கழுத்து பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீதி இருக்க துணி அவ்வளோதான். ஒரு ஸ்கேலோடைய அளவு வச்சுக்கலாம். புதுசாக தைக்கிறவங்களுக்கு சின்னதாக வெட்ட முடியாது, இதனால் ஒரு ஸ்கேல் இருந்தால் அந்த ஸ்கேல் அளவு கிராஸாக கோடு போட்டு நான் போட்டிருக்க பாருங்கள், அதே மாதிரி போட்டு எடுத்துகிட்டு அந்த கோட்டிலே கரெக்டாக வெட்டி எடுத்துட வேண்டியதான். அதான் கிராஸ் பீஸ். இவங்களுக்கு கழுத்து அகலம் இல்லை, அதனால் 3 6 பீஸ் இருந்தால் போதும். இது தேவையில்லை, இது மட்டும் போதும். கரெக்டாக இருக்குது. கிராஸ் பீஸ் இது பட்டி பீஸ். ஐப்பட்டி அது பட்டி. இது எட்நூறு. இது முன்பகுதி, பின்பகுதி அவ்வளோதான் வெட்டியாச்சு. இது கையோடைய துணி. ஓகே, அவ்வளோதான் சாதா ப்ளவுஸ் கட் பண்ணுறது அளவு சட்டை வச்சு. ஓகே, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.